காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜகவின் மிகப்பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு நூதனமான ஊழல். பாஜக அரசு தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில்படி ஒரு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு பிடித்தமான கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த நிறுவனம் இந்த கட்சிக்காக வந்துட்டு நிதி செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வங்கிகள் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தோடு அந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி நிறைய கட்சிகள் கோடிக்கணக்கில் தொழில் நிறுவனங்கள்கிட்ட தேர்தல் நிதியாக வசூல் பண்ணாங்க. இதில் என்ன ஊழல் அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத்தில் ஒரு 10 கட்சிகள், சிறிய கட்சிகள், லெட்டர் பேட் கட்சி, அந்த கட்சிகளுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 4300 கோடி தேர்தல் நிதி கிடச்சிருக்குது. அதுவும் 2019ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 5-6 ஆண்டுகளுக்குள்ளே 4300 கோடி கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த கட்சிகள் போட்டியிட்டதனவோ 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இதில் சில ஒரு 2-3 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க செலவழித்த மொத்த தொகையை பார்த்தோன்னா 39 லட்சம் தான் செலவழித்ததாகவே கணக்கு காட்டியிருக்கிறாங்க. 39 லட்சம் செலவழிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்த தேர்தல் நிதி பார்த்திங்கன்னா 4300 கோடி. இந்த மாதிரி லெட்டர் பேட் கட்சியை நம்பி ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இந்த மாதிரிலாம் நிதி கொடுக்குமான்னு பார்த்தோன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பார்த்தோன்னா அந்த பினாமி கட்சியாக தான் இருக்கணும். அது பார்த்தோன்னா அந்த பினாமி கட்சிகள் எல்லாமே பாஜகவோட சம்மந்தப்பட்ட கட்சிகள். ஆக அந்த கட்சிகளை பாஜகவே உருவாக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் நேரடியாக கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நிதி எங்களுக்கு வந்திருக்குன்னு தெரியும், அதனால் நீங்கள் இந்த கட்சிகளுக்கு நீங்கள் நிதியை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி செலுத்த வச்சு அந்த நிதியை தேர்தலுக்கு பயன்படுத்தினாங்க. இது எவ்வளோ நூதனமான ஒரு ஊழல் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த ஊழல் நடந்ததை தான் ராகுல் காந்தி இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு மோடி தரப்புலேருந்து இன்னும் பதிலே காணும். ஆனால் மக்கள் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சி அந்த தேர்தல் பத்திரம்ங்கிறத கொண்டு வந்ததே இந்த மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஊழலை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாஜக இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குஜராத்தில் மட்டும்தான் தெரிய வந்திருக்குது. இதே போல் மற்ற மாநிலங்களெல்லாம் இதை மாதிரி எவ்வளோ வசூலிச்சிருப்பான்னு பார்த்தோன்னா இதெல்லாம் தான் பல்லாயிரம் கோடிகளுக்கு போகும் போல் தெரியுது. பாஜக ஊழல் கட்சியில்ன்னு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். ரஃபேல் ஊழல்லேருந்து, ஹிண்டன்பர்க் சொன்ன அந்த ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து, இப்படி எத்தனையோ ஊழல்கள் இப்போ புதுசாக வந்திருக்குது. அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பினாமி கட்சிகள் மூலமாக இப்போ 4300 கோடி வசூல் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழல். இந்த செய்தியை நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.